dear பசங்களா, என்னையா எல்லாரும் தயாரா? Are you all excited? Hi Vishnu, Srinidhi, Kaushik, Manu Sriram. Thank you Srinidhi. That is so kind of you. Stephen, Amrita Vashini, Abhinami, வணக்கம். Good morning guys. So இன்னைக்கு we will continue our discussion on limits and I will cover more methods. So நம்ம லிமிட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் and லிமிட்ஸ்ல எவ்வளவு மெத்தட்ஸ் இருக்கு இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ஸ் சால்வ் பண்ண அதான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அதை நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம் and இன்னைக்கு நம்ம ஃபுல்லா முடிக்க முடியாது பட் மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் பாதியில இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங்ல நம்ம முடிச்சிடலாம். ஓகே, சோ இது சும்மா ஒரு ரீகேப். Shall we all get started? Let's go. சார் டைமிங் சேஞ்ச் பண்ணுங்க சார், தூக்கம் வந்தா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. பட் இதான் யூடியூப் அஃபெக்ட் பண்ணாம உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க காலையில 5 மணிக்கு எஞ்சா யூ கேன் ரிவைஸ், யூ கேன் வொர்க் சம்திங் மற்ற நாட்கள்ல. சோ இட்ஸ் a good time. It is difficult for me also but I somehow manage. ஓகே, சோ गाइस ஆரம்பிக்கலாம். முதல் ஒரு குயிக் ரீகேப். போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா லிமிட்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம். லிமிட்ஸ் தான் I told you it is the tending to value. ஓகேவா? சோ இப்போ லிமிட் x tending to a அதான் லிமிட். x a க்கு பக்கத்துல அருகில் வர 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 ரொம்ப க்ளோஸா வர வர ஃபங்க்ஷன் என்ன வேல்யூக்கு போகுது அதான் லிமிட்டோட மீனிங். இட் இஸ் a tending to value. அதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அப்புறம் முக்கியமா இன்டிடெர்மினேட் ஃபார்ம் பார்த்தோம். மெயினா 0/0, infinity by infinity, அப்புறம் infinity minus infinity, அப்புறம் 0 to the power 0, அப்புறம் what do we have 1 to the power infinity, அப்புறம் infinity to the power 0. So we saw all these indeterminate forms. Isn't that right my dear boys and girls? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இதான் நம்ம பண்ணோம். I hope you guys are all aware. This is very crucial. ஏன்னா இத பேஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चंस பார்ப்போம். ஓகே, இத பேஸ் பண்ணி தான் நம்ம ஓகே இந்த 7 ஃபார்ம் தான் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். So how to solve these 7 forms? How to simplify them and solve them? That is what we will be looking at. Clear? Do you all remember? Very good. So இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தது டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். அந்த x tending to value போட்டு கண்டுபிடிச்சலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட் x tending to 2x + 4 ஃபேக்டரைசேஷன். ஓகே, சோ லிமிட்ல ஏதாச்சும் காமன் ஃபேக்டர் இருந்தா இதுக்கு டிபிக்கல் எக்ஸாம்பிள் இப்படி. சோ ஃபேக்டரைஸ் பண்ணா a - b * a + b by x - 2. சோ காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணிட்டு அப்புறமாட்டி அது சப்ஸ்டிட்யூட் லிமிட். அப்புறமாட்டி அது சப்ஸ்டிட்யூட் லிமிட், சோ ஆன்சர் 4 னு வரும். ஏனா அப்புறமாட்டி டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏனா 0 க்கு போற ஃபேக்டர் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன்ல. சோ x 2 போட்டா 2 + 2 4 னு வரும். அதான் ஆன்சர். I hope you guys are able to follow. So இதான் ஃபேக்டரைசேஷன். இது ரெண்டாவது மெத்தட், very powerful for 0/0 form. Then மூணாவது மெத்தட் தான் நம்ம படிச்சது rationalization. You can multiply and divide by its conjugate into whatever we learned. சரியா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? Any idea? Then we saw limits tending to infinity of a rational function p of x by q of x. So இதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன். So degree of p of x கண்டுபிடி, degree of q of x கண்டுபிடி, இது ரெண்டுத்துல மினிமம் கண்டுபிடி. இது ரெண்டுத்துல யார் கம்மின்னு பார்த்து அந்த and even extending to minus infinity கூட இப்படி தான் பண்ணனும் if it is a rational function. இது முக்கியமான பாயிண்ட் பசங்களா, இத நான் போன கிளாஸ் சொல்லல. இந்த மாதிரி rational function வந்து x tending to minus infinity கொடுத்தா கூட இதே மாதிரி தான் பண்ணனும். ஓகே, இதே மாதிரி தான் அப்ரோச் இருக்கும். சரியா? and 7 ஃபார்ம்ஸ் சொன்னேன். நான் விட்ட ஃபார்ம் என்னது? 7 ஃபார்ம் நான் சொன்னேன். ஆனா நான் 6 தான் எழுதிருக்கேன். நான் விட்டது என்னது? Can anybody tell what is the form that I didn't write? Very good. 0 into infinity. Okay, good. So that is the last form. சரியா? So இந்த 7 ஃபார்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. Of course எல்லாத்துக்குமே நான் மெத்தட் சொல்லி தர போறேன். அதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So இன்னைக்கு கிளாஸ் போலாம் வாங்க. I hope now you are brought back to track. You remember whatever we discussed. Okay, so இன்னைக்கு கிளாஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் பத்தி பேச போறோம். ஓகேவா? So எல்லா क्वेश्चनமே l'Hopital L வச்சு பண்ண முடியாது. ஓகேவா? அட்லீஸ்ட் அட்வான்ஸ்ல JEE அட்வான்ஸ்ல எல்லா क्वेश्चनமே l'Hopital வச்சு பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட் l'Hopital தெரியாதவங்க டோன்ட் வரி, நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங்ல I teach you. ஓகே, அதான் இருக்கிறதே ஈஸியஸ்ட் மெத்தட் லிமிட்ஸ் கண்டுபிடிக்க. அதான் ஸ்டூடண்ட்ஸோட ஃபேவரட் மெத்தட். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு ஆக்சுவல் ரா மேத்ஸ் நம்ம JEE அட்வான்ஸ்ல கேட்கக்கூடிய மேத்ஸ்க்கு எப்படி சால்வ் பண்ணுவோம் அதை கத்துக்கலாம். அதான் ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ். So standard limits இன்னைக்கு நான் வந்து I'm going to cover majority of them. ரொம்ப முக்கியமானது. So please note பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபார்முலாஸ் கொடுத்துட்டு அதை எப்படி அப்ளை பண்ணனும் நம்ம பார்க்கலாம். சரியா? So இதான் முதல் ஃபார்முலா. So இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அதாவது இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுனா நீ டைரக்ட்டா இப்படி அப்ளை பண்ணலாம். எப்படி இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா படிப்பீங்களா? சார் ஆமா சார், இன்டகிரேஷன் இந்த மாதிரி வந்தா it is x power n + 1 by n + 1 + c. இது நீங்க ஃபார்முலாவா ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி டெரிவேட்டிவ் என்னது? சார் டெரிவேட்டிவ் ஆஃப் x power n is nx to the power n - 1. இந்த மாதிரி டெரிவேட்டிவ் ஃபார்முலா படிச்சிருப்பீங்களா? So அதே மாதிரி தான் இங்க ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ்னா இந்த மாதிரி ஃபார்மட்ல வந்துச்சுனா நீ அதை இப்படி ரெடியூஸ் பண்ணலாம். Okay, are you all clear? So for example நம்ம வாங்க சால்வ் பண்ணலாம் ஒரு கேள்வி. limit x tending to 2 x cube minus 2 cube by x minus 2. இது ஆன்சர் என்னது சொல்லு பாப்போம். இதுக்கு ஆன்சர் என்ன? just compare பண்ணி ஆன்சர் சொல்லு, அவ்வளவுதான். பெரிய மேட்டர் இல்ல. no answer is very good. அது போதும். n ஓ a உம் கண்டுபிடிச்சியா? அது போதும். இப்போ I will put n = 3 into 4 அதான் 12. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாட்ல சொல்றாங்கல, புரியுதா? everybody clear? என்னென்னலாம் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் இப்ப கத்துக்கலாம். எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்றத பார்க்கலாம். எப்படிலாம் இத டிஸ்கைஸ் பண்ணி எப்படிலாம் இத ஒரு क्वेश्चनல டிஸ்கைஸ் பண்ணி கேட்பாங்கன்றத நம்ம பார்க்கலாம். இங்க நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது ரொம்ப கம்மி தான் பசங்களா. நீங்க அததான் அதிகமா சால்வ் பண்ணணும். சரி, அதான் இந்த கோர்ஸ் ஆரம்பத்துல சொன்னேன். I will cover concept wise everything. JEE அட்வான்ஸ் கூட நீ எல்லா கேள்வியும் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா இந்த காலத்துல ரொம்ப பேசிக் கான்செப்ட்ஸ் தான் டஃபான கேள்வி கேக்குறாங்க. சோ அத I will cover. பட் நான் பிராக்டீஸ் பண்ண வேண்டியது உங்க கடமை. அதுக்கு தான் அசைன்மென்ட் சால்வ் பண்ணு. அன்னைக்கு முடி. அதான் விடிய காலையில கிளாஸ் வைக்கிறது. so that you can have the entire day for yourself. so assignment அன்னைக்கு முடி. ஓகேவா? and தத்வா புக் PDF உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வேதாந்தா has given entire maths. so at least calculus தத்வா புக் exercise 1 2 கண்டிப்பா முடிக்கணும். அது வந்து ஆப்ஷனே கிடையாது. 3 நீங்க பண்ணீங்கன்னா கிரேட். ஓகேவா? எக்ஸர்சைஸ் 1 2 கண்டிப்பா பண்ணனும். 3 பண்ணா சூப்பர். 4 உம் கண்டிப்பா பண்ணனும். அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? சோ அதெல்லாம் பண்றப்போ எக்ஸ்போஷர் இன்கிரீஸ் ஆகும். நீ வந்து பாப்ப, என்ன இப்படிலாம் கேக்குறாங்க, இப்படிலாம் ட்விஸ்ட் பண்றாங்க, இப்படிலாம் பண்ணலாமா, இப்படிலாம் கேள்வி வருமா அப்படின்ற அந்த ஓப்பனிங் ஆஃப் யுவர் மைண்ட் will happen when only when you solve more. சரியா?
சோ இப்போ இந்த ரெண்டு கேள்வி சால்வ் பண்ணுங்க. ஒழுங்கா கவனிச்சா உங்களுக்கு தெரியும். முதல் கேள்வி டைரக்டா ஃபார்முலா. இரண்டாவது கேள்வி வந்து கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும். ஓகே, முதல் கேள்வி ஏன் டைரக்ட் சார்? ஏன்னா 1024 என்னது? 1024 வந்து 2 to the power 10. கரெக்ட்டா? செக் பண்ணி பாரு. it will be 2 to the power 10. சோ அப்ப கேள்வி என்ன ஆயிரும்? அப்ப கேள்வி என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா லிமிட் -2. இல்லையா? சோ இப்போ அழகா அந்த ஃபார்மட்ல உட்கார்ந்தா சார் ஆமா சார் அப்படியே நீங்க கொடுத்த அந்த ஃபார்மட் ஸ்டாண்டர்ட் லிமிட் நீங்க கொடுத்தது அப்படியே செட் ஆகுது சார். சோ அப்ப n என்னது? சார் n வந்து 10 and a வந்து 2. அப்ப ஃபார்முலா என்னது? n into a to the power n minus 1. So it is 10 into 2 to the power 9. 2 to the power 9 எவ்வளவு? 2 to the power 9 is 512. So answer is 5120. So that is how you solve it. சரியா? limit x into 2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நான் limit x into 2 போடுவேன். ரெண்டுமே ஒண்ணு தான், doesn't matter. It is just a way of writing. So அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா நிறைய பேர் might be observing. You can write it however you want. Okay? I write like this mostly. நான் மெஜாரிட்டி இப்படி தான் எழுதுவேன். ஆனா இதெல்லாம் புக்ல பாப்பீங்க. புக்ஸ்ல டெக்ஸ்ட் புக்ல this is what you see. சரியா? ஓகே, கிரேட். எஸ் சாஸ்ரீ அதான்டா எல்லா ஹாஸ்பிடல் லாபிதால் அது நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, அது கடைசியாக டீச் 0/0 ஃபார்ம் மட்டும் இல்லை, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அது வரும் லாபிதால். பட் ஐ வில் டீச் யூ தி எண்ட் பிகாஸ் எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் தான் பிடிக்கும். ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் சால்வ் பண்ணுறது தான் கெத்து. ஓகே, ஸோ நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின். திஸ் இஸ் an interesting question. Did anybody get the answer? Take 1 1 and 1. 3 வந்து 1 + 1 + 1 எழுதுங்க சார். சூப்பர். யா, தட்ஸ் அப்சல்யூட்லி ரைட். ராகுல், தத்வா பிடிஎஃப் வந்து வேதாந்து லாகின் பண்ணல ஆப்லயோ இல்ல வெப்சைட், இந்த 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ, அதை தேடிட்டு அதில் கிடைக்கும். ஓகேவா? இல்லைனா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் நம்பர் வாங்கி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி அவங்க கற்றுக்கோ. வேதாந்து ஸ்டூடெண்ட், சம் பீப்பிள் ஆர் ஸ்டடிங் வித் us for 2 years. ஓகே, அசைன்மெண்ட் ஃபுல்லாக முடியுமா சார்? ராம், அசைன்மெண்ட் முடிச்சா நல்லது ராம். ஓகே, ஸோ பார்த்தீங்களா, வாங்க இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 3 ஐ வில் ரைட் as 1 + 1 + 1. சரியா? ஸோ ஒரு 1 இவனுக்கு கொடுக்க போறேன், ஒரு 1 இவனுக்கு கொடுக்க போறேன், ஒரு 1 இவனுக்கு கொடுக்க போறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்? x to the power 1/3 - 1 plus x to the power 1/3. Okay, are you all clear? Divided by x cube minus 1. I will write x cube minus 1 cube. அப்படியே தான் minus b into a square plus வச்சிருப்பீங்க சார். கீழ x minus 1 தான் சார் இருக்கணும். x minus 1 இல்லையே. x minus 1 டைரக்டா இல்ல, ஆனா நீ கொண்டு வரலாம். x minus 1 டைரக்டா இல்ல, ஆனா நீ கொண்டு வரலாம்ல. எப்படி? a cube minus b cube ஃபார்முலா வச்சு இது x cube minus 1 வந்து 1 cube னு எழுதிக்கோ. சோ இப்போ என்ன ஆகும்? இப்போ டினாமினேட்டர் வந்து a minus b into a square plus ab plus b square. சோ கேள்வி இப்படி மாறிச்சு. கேள்வி வாங்க I will explain it. So limit x square plus x plus 1 நான் வெளிய கொண்டு வரேன். சோ அப்ப மீதி என்ன இருக்கும்? x to the power 1/3 minus 1. இதான் முதல் டேர்ம். divided by minus 1 பிளஸ் வெளிய தூக்கி போயிட்டேன். இது வந்து எனக்கு ஒரு டேர்மையும் இத டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து காமன் டினாமினேட்டர்ல எல்லாத்துக்கும். இது மூணுத்துக்குமே சொல்றேன். போர்ட்ல போனா கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேனா, அப்புறம் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவேன். சோ அதனால தான் நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ பார்த்தா நான் நார்மலா தான் பேசுறேன். ஆனா இதுல எனக்கு தொண்டை அவுட். ஓகே, தட்ஸ் வை. சோ பார்த்தா புரிஞ்சா? தியோ கேக்குறா சார், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? தியோ நான் என்ன பண்ணா தியோ 3 வந்து 1 + 1 + 1 எழுதிருக்கேன். சரியா? சோ தியோ அப்ப நியூமரேட்டர் என்ன ஆகும்? நியூமரேட்டர் இப்படி இருக்குமா? இப்படி இருக்கும் தியோ. சோ ஒரு -1 இதோட சேர்க்கிறேன். அதான் இந்த டேர்ம் சேர்க்கிறேன். நான் என்னோட ஸ்டாண்டர்ட் லிமிட் ஃபார்முலாக்கு கொண்டு வர முடியும். புரியுதா? இப்படி எழுதினா நான் இந்த கேள்வியை என்னோட ஸ்டாண்டர்ட் லிமிட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர முடியும். அதான் லாஜிக் தியோ. சரியா? புரிஞ்சா இப்போ? அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன். சோ இதான் நான் சொன்னல, ஃபார்முலா மொக்க ஃபார்முலா எல்லாருமே புரிஞ்சிருக்கும். ஒரு செகண்ட்ல கத்திட்டீங்க. NCERT CBSE எல்லாம் அப்படிதான் கேட்பாங்க. ஆனா அப்ளிகேஷன் பாத்தியா? இந்த கேள்வில அப்ளை பண்ணலாம். இது ஒரு நல்ல கேள்வி, டீசன்டான கேள்வி. இது வந்து டிபிக்கல் JEE மெயின்ஸ் லெவல். இது JEE அட்வான்ஸ் லெவல் சொல்ல மாட்டேன், பட் டிபிக்கல் மெயின்ஸ் லெவல். இந்த மாதிரி கேள்வி முதல் டைம் ஃபேஸ் பண்ணீங்கன்னா you will not know how to handle. இல்லையா? சோ அப்ப இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி கேட்கலாம். சோ இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போ என்னது ஸ்டாண்டர்ட் லிமிட்? n வந்து 1/3. ஏன்னா 1 to the power 1 க்கு போட்டுட்டேன். இங்க பவர் 1/2 னால 1 க்கு பவர் 1/2 போட்டேன். இங்க பவர் 3/2 னால 1 க்கு பவர் 3/2 போட்டேன். சோ இப்போ இது என்ன ஃபார்முலா? n a to the power n minus 1. n a to the power n minus 1. n this came டேய் இங்க வெளிய இருக்குடா கவின். இங்க வெளிய இருக்குல. சோ அப்ப லிமிட் நான் 1 போடுறப்போ x 1 போடுறப்போ plus 1 changes like can find things how they are changing, எப்படி மாறுது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? So you will understand when you go to college. It is immense. It is of immense use. Got it? I hope all of you are clear. Yep. சோ இதான் மெத்தட் பசங்களா. இது ஒரு கேள்வி நம்ம ரொம்ப டீடைலாவே பார்த்தாச்சு. ஒருத்தர் கேட்கலாம் சார் பவர் நெகட்டிவா இருந்தா அப்போ 1 to the power நெகட்டிவ் பவர் 1 சார்? டேய் ஆமாடா, 1 to the power எனி பவர் 1 தான்டா. என்னடா கேக்குறீங்க? 1 to the power சார் 1/3 - 1 பவர் வந்து நெகட்டிவ்ல சார். அப்போ 1 போடலாமா? தம்பி 1 to the power நெகட்டிவோ பாசிட்டிவோ 1 தான். சரியா? எப்பவுமே 1 தான். அதனால அது 1 எடுத்துட்டேன். I didn't bother about it. சரியா? Great. So now trigonometric limits. வாங்கோ போகலாம். பசங்களா this is very very important. This is very very important. ஏன்னா இது ரொம்ப ஹெவியா யூஸ் ஆகும் நிறைய இடத்துல. So let's try to learn it properly. So இதான் நீங்க படிச்சதால நான் கொஞ்சம் வேகமா போறேன். We'll solve more questions. Okay? ஏன்னா இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி 11th ல படிச்ச விஷயங்கள் டேய். So முதல் trigonometric limit, limit x tending to 0 sin x by x is equal to 1. இது ரொம்ப முக்கியம் பசங்களா. ஓகே, சோ இந்த ஃபார்மட்ல தான் வரணும். ஓகேவா? சும்மா வேற ஏதோ கேள்வி கேட்டு sin x by x சொன்னா இதுக்கு ஆன்சர் 1 இதுக்கு ஆன்சர் 1 is this answer 1? What is the answer for that? இதுக்கு ஆன்சர் என்னது? Very good Rahul. Rahul is correct. It's 2/π. Sir 2/π எப்படி சார்? ஏன்னா இதுக்கு டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். டைரக்டா x π/2 போடு. x π/2 போட்டா sin π/2 by π/2 வரும். sin π/2 1 sin π/2 1. ஓகே, by π/2. சோ 2 மேல போனா 2/π வரும். புரியுதா? இதான் ஆன்சர். அதனால சும்மா NCERT क्वेश्चंसோ CBSE क्वेश्चंसோ sin x by x பார்த்தோனே குதிக்காத. ஓகேவா? நிறைய பேர் முந்தி கொட்ட மாதிரி பண்ணுவாங்க. அதனால சொல்றேன்.
sin x by x பார்த்தோனே சார் 1 சார் 1 சார் 1 சார் ஏன்டா டேய் லிமிட் பாருடா லிமிட் நான் என்ன கொடுத்திருக்கேன் புரியுதா sin x by x பார்த்தோனே துள்ள கூடாது லிமிட் பார்த்து தான் எதுனாலும் பேசணும் 0 வந்தாதான் 1 சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கனா sin of something tending to 0 by the same 0 என்னது sin of something tending to 0 divided by the same 0 இங்க என்ன வந்துச்சோ அதே தான் கீழ வரும் and ரெண்டுமே 0 க்கு போகணும் அப்போதான் 1 அப்போதான் லிமிட் 1 புரியுதா are you clear everybody is able to follow so இதான் பேசிக் ஃபார்முலா and இத வச்சு என்ன கேள்வி கேட்க முடியும் இதோட அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் கேள்வி இந்த மாதிரி தான் क्वेश्चंस இருக்கும் இதான் பேஸ் ஃபார்முலா லிமிட் x tending to 0 sin x by x is 1 so x 0 க்கு போச்சுனா sin of x divided by x is 1 அது ஸ்டாண்டர்ட் லிமிட் அதோட அப்ளிகேஷன் நீ எப்படி புரிஞ்சுக்கணும்னா sin of anything tending to 0 ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கான் sin குள்ள ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கான் ஆனா அது 0 போகுது இந்த லிமிட்டுக்கு அது 0 போகுது புரியுதா are you able to understand divided by the same function divided by the same 0 then the limit is 1 so உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு I'll give you an example for example limit x tending to 2 sin of x square minus 4 by x square minus 4 இது எவ்வளவு answer is very good answer is 1 இப்போ புரியுதா did you all like it are you all able to follow இப்போ புரியுதா ஏன் இது 1 ஏனா sin of something tending to 0 x square minus 4 it tends to 0 ல ஏனா x 2 போட்டினா உள்ள 2 square minus 4 வந்து 0 அப்படியே கீழ வரும் ditto சோ வாங்க கேள்விக்கு போலாம் நான் முதல் கேள்வியை குவிஸா கொடுக்க போறேன் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க first question is a quiz I will give you and பசங்களா நிறைய யோசிச்சு வச்ச டைம் தான் ஏனா இந்த டைம் நீங்க எப்படி சொல்ற இப்போ வேற டைம் வச்சா ஒண்ணுத்த சொல்லுவான் சார் என்னால முடியாது சார் 5 லாம் கேட்காதீங்க சார் ரொம்ப early சார் அதனால இது வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டான டைம் 5:30 to 7 எல்லாருக்கும் போடுற மாதிரி சோ ப்ளீஸ் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண பாருங்க அப்படி நீங்க 6:45 க்கு கிளம்பணும்னா அட்லீஸ்ட் நீங்க போற வழியில போன்லயே பார்த்துட்டே கூட போலாம் if you are traveling by car or bike அப்படி இல்லனா ஈவினிங் வந்து கூட அந்த கடைசி 15 minutes பாத்துக்கோங்க சரியா சோ தட் இஸ் வாட் I would recommend okay ready குவிஸ் ஆரம்பிக்க போறேன் in 3 2 1 let's go இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்றீங்க இல்லனா quickest correct answers good job guys so இப்போ I will teach you how to solve இதுக்கு சம்பந்தமே இல்ல சார் x 0 க்கு போனா 5x will go to 0 அது கரெக்ட்டா 0 அதே போல as x tends to 0 sin of 0 இருக்கு ஆனா அதுக்கு நான் ஃபார்முலா கொடுக்கலையே இதுக்கு நான் கொடுத்த ஃபார்முலாக்கு சம்பந்தமே இல்ல அப்ப எப்படி சார் சால்வ் பண்றது அப்ப எப்படி சார் இத ஹேண்டில் பண்றது I will teach you it's very simple ஓகேவா இப்போ இத நான் இந்த ஃபார்மட் கொண்டு வருவீங்க பசங்களா மேத்ஸ் ஃபுல்லாவே தான் see from what I've been teaching for 8 years at the higher level na see YouTube and Athalam is very simple it's simple stuff at the higher level means advanced level mains level when I used to teach in eklavya batch maths is completely about manipulation நீ எப்படி உன் கேள்வியை மாத்தி ஆன்சர் கொண்டு வரதுக்கு ஈஸி ஆக்குறியோ அந்த ஸ்கில் தான் மெயின் ஓகே சோ இப்போ நான் இந்த கேள்வி எப்படி மாத்துறேன் பாருங்க நான் என்ன பண்ண போறேன் sin of 0 இருக்கு எனக்கு என்ன வேணும் டிவைட் பை சூப்பரா பண்ணா என் ஃபார்முலாவை அதே போல இப்போ வா டினாமினேட்டர் பார்க்கலாம் டினாமினேட்டர் என்னது சார் sin of 7 அது x சொன்னமா சோ 7 7 டிவைட் பண்றேன் I didn't do anything effectively I didn't do anything இப்போ இதுவும் எவ்வளவு 1 ஆ ஏனா sin of 0 by same 0 is 1 so numerator 1 ஆயிடும் denominator 1 ஆயிடும் and x cancel ஆயிடுமா அப்ப ஆன்சர் எவ்வளவு சூப்பரா this is how you solve it I hope you guys understood so it's not tough பசங்களா you need to learn how to manipulate I hope all of you are clear yeah so இப்போ நம்ம அடுத்த கேள்வி போலாம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க very good Karthik yes Karthik அப்படியே புரிஞ்சுக்கலாம் YouTubeல பசங்களா chemistry I will start inorganic முகேஷ் யா உங்க மெசேஜ் பார்த்த முகேஷ் ஓகே சோ அதனால சோ இந்த வாரம் at least by 10th of August I will complete inorganic chemistry coordination compounds and DNF block ஓகேவா chemistry physics செகண்ட் சாப்டர் ரொம்ப நாள் இருக்கு அத ஃபர்ஸ்ட் முடிக்கலாம் அதுக்கு அப்புறம் I will go to the next chapter okay so chemistry coordination compounds and DNF block I will do in YouTube master channel master ஏனா 12th I'm teaching only master maybe problem solving JEE வாத்தியில சால்வ் பண்ணலாம் okay cool so இந்த கேள்வி சால்வ் பண்ணுங்க so இதுல trigonometric identities நீ 11th ல படிச்ச trigonometric identities லாம் யூஸ் ஆகும் so trigonometric identities நான் சொன்னது 11th ல படிக்கிறப்போ டேய் ஒழுங்கா படிங்கடா 12th ல யூஸ் ஆகும்டா calculusல 12th ல calculus ஃபுல்லாவே trigonometry தான் இல்லையா ஆஷிகா you are attending from Qatar then nobody can give excuse Ashika I'm really happy that you are here but if you want you can watch replay ஏனா பசங்களா கத்தார்ல I think the time should be midnight around 2 o'clock or 3 o'clock if I'm not wrong Ashika வேற Ashika but yeah take care of your health if you find it very hard you watch replays சரியா great so பசங்களா எப்படி சால்வ் பண்ணீங்க trigonometric identity 1 minus cos 2 theta என்னது 1 minus cos 2 theta வந்து it is 2 sin square theta இதான் numerator என்ன ஆகும் 1 minus cos 4x வந்து 4 வந்து 4 ஓட பாதி ஆகும் 4 ஓட பாதி எவ்வளவு 4 ஓட பாதி வந்து 2 so இப்படி ஆகுமா கால்குலேட் பண்ணிருக்கேன் இது புரிஞ்சா எல்லாருக்கும் are you all clear இந்த ஸ்டெப் ஹாப்பியா 1 minus cos 2 theta வந்து 2 sin square theta இப்போ கூட அவசரப்படாதீங்க டைரக்டா சால்வ் பண்ணலாம் no don't do that do step by step ஏனா இங்க இது வரைக்கும் பண்ணிட்டு சில பேர் அவசரப்பட்டு they lose marks அதெல்லாம் கொடூரமா இருக்கும் ஏனா மெயின்ஸ்ல ஒரு கேள்வி 4 மார்க் கரெக்ட்டா வந்துச்சுனா 4 மார்க் உனக்கு sometimes it can improve your rank by thousands I'm not joking அந்த அளவுக்கு காம்படிஷன் அதிகரிச்சு உங்களுக்கே தெரியும் 4 மார்க் உன் rank 1000 மேல கொண்டு போலாம் அந்த மாதிரி கேள்வி போய் நீ சிலி மிஸ்டேக் உன் முந்திரி கொட்ட பிஹேவியரால விட்டு வந்தீனா எப்படி இருக்கும் you will feel very bad so please be careful okay நான் எப்படி பண்ணலாம் ஆரம்பத்துல sin square 2x இருக்குல நான் எப்படி எழுதுனா sin 2x into sin 2x எழுதுவேன் so that sin 2x எழுதியாச்சா x ஸ்கொயர் ஒரு x இதுக்கு கூட ஒரு x இதுக்கு ஈஸியா சால்வ் பண்ணலாமே சார் x 0 க்கு போகுது அப்போ this tends to 0 so sin of 0 by the நான் சொல்றேன் I multiply by 2 divide by 2 அதே மாதிரி sin of something tending to 0 இருக்கு ஆனா எனக்கு by same 0 வேணும் by same 0 இருக்கா இல்லையே சார் ஆனா கொண்டு வரலாமா எஸ் கொண்டு வரலாம் சார் எப்படி 2 மல்டிப்ளை பண்ணா அதே வந்துரும் சார் 2 சும்மா மல்டிப்ளை மட்டும் பண்ணலாமா
So ரெண்டுமே 1 ஆயிரும். So இது 1 ஆயிரும். Quiz, you guys want to try? That is also absolutely right. You can do that. That's a good way of solving. Yeah. Okay, முன்னாடி போலாமா? So பசங்களா, இப்போ ஒரு பையன் சொல்றான் சார், நான் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் I multiplied by 1 plus cos 4x. அதுவும் நல்ல மெத்தட். ஓகேவா? So இதே கேள்வி லிமிட் x into 0. நான் வந்து இத கொடுத்தேன்ல. அவன் என்ன பண்ணிருக்கான்? He has multiplied 1 plus cos 4x. He has divided by 1 plus cos 4x. அப்ப நியூமரேட்டர் என்ன ஆயிரும்? லிமிட் x into 0. நியூமரேட்டர் வந்து a minus b into a plus b. A minus b into a plus b என்னது? a square minus b square. a square minus b square by x square into 1 plus cos 4x. ஓகேவா? So இப்ப 1 minus cos square theta என்னது? 1 minus cos square theta வந்து sin square theta இல்லையா? So நியூமரேட்டர் வந்து sin square 4x ஆ மாறிடும். sin square 4x by x square into 1 plus cos 4x. So அதுக்கு அப்புறம் நீ சால்வ் பண்ணலாம். sin square 4x sin 4x into sin 4x எழுதலாமா? ஓகேவா? இப்போ அப்ப மல்டிப்ளை பை 4 1 ஆயிரும். இது 1 ஆயிரும். So answer 16. சார் தப்பு சார் 16 கிடையாது சார். ஏனா டினாமினேட்டர் இருக்குல. So cos x 0 போட்டா cos of 0 என்ன ஆயிரும்? 1 plus cos of 4 into 0 0 ஆயிரும். So இதான் ஆன்சர். So 16 by 1 plus cos 0 1. So 16 by 2. அதே ஆன்சர் வந்துச்சா? சூப்பரா. இப்படியும் பண்ணலாம். So okay, this is also a good method. Not bad. Good job. Okay. And பசங்களா இன்னொரு ஒரு பெரிய மிஸ்டேக் பசங்க பண்றது லிமிட்ஸ் சின்ன சின்னதா அப்ளை பண்ண முடியாது. சார் நான் லிமிட் இதுக்கு அப்ளை பண்ணிட்டு இதுக்கு அப்புறமா நாளைக்கு அப்ளை பண்ணுவா சார்? நோ. ஒரு கேள்விக்கு லிமிட் ஒரே ஸ்டெப்ல அப்ளை பண்ணணும். புரியுதா? இது கூட நிறைய பேர் பண்ற மிஸ்டேக். லிமிட் வந்து ஒரே டைம் அப்ளை. காட் இட். சில பேர் வந்து சார் இந்த டைம்க்கு நான் இப்ப பண்றேன் சார். அடுத்த டைம் நான் நாளைக்கு பண்றேன் சார். அடுத்த ஸ்டெப்ல அப்ளை பண்ணக்கூடாது. சரியா? எல்லாமே ஒரே ஸ்டெப்ல அப்ளை finish. That is how limit should be applied. Okay? So yeah, here we go. Please try to solve it. It's a good question, but please be fast. Sin 5x minus 3x by sin x. Limit x tending to 0. That's the question. So please try to solve it. I will start your quiz in 5, 4, 3, 2, and 1. Let's go. Very good, Daddy. Ferocious Flora. Right. Answer is option C. Okay. So option C is correct. Even the fastest fingers, correct answers. Good job, guys. Keep it up. So every option C நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் தான். நம்ம என்ன பண்ணலாம்? sin 5x by sin x னு பிரிச்சிடலாம். ஏன்னா டினாமினேட்டர் ரெண்டுமே போகும்ல. ஏன்னா டினாமினேட்டர் is common to both of them. இல்லையா? சோ அப்ப கேள்வி எப்படி பிரிஞ்சுமா? இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ணலாமா? வாங்க லிமிட் அப்ளை பண்ணலாம். How do I use? ஆனா எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் இல்லாம இருக்குல. சோ அதான் நம்ம பண்ண போறோம். சேம் 0. x இருக்கா? இது எவ்வளவு? 1. சமமா? முன்னாடி அடுத்த கேள்விக்கு. Yes. Are you guys able to follow? I'm glad. நிறைய அப்ரோச் வருது. sin a minus b அப்ளை பண்ணலாமா? sin a minus sin b. You are absolutely right. You can do that. So பசங்களா sin a minus sin b என்ன ஃபார்முலா? sin a minus sin b is 2 cos of என்னது? a plus b by 2 4x sin of a minus b by 2 x by sin x. So இதுவுமே ரைட். பாத்தியா? சோ அப்ப டைரக்ட்டா sin x கேன்சல் ஆயிடும். டைரக்ட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். So x 0 போடினா you will get 2 cos 0. 2 cos 0 வந்து it is 2. So இப்படியும் பண்ணலாம். So இங்க நான் யூஸ் பண்ண ஃபார்முலா sin c minus sin d. sin c minus sin d 11th ல படிச்சிருக்கீங்களா? Trigonometric formulas. Sum to product, difference to product. So sin c minus sin d is 2 cos c plus d by 2. கீழ எழுதுறேன். It is 2 cos c plus d by 2. அப்புறம் மண்டல எழுதும். ஓகே, பெருசா ஒண்ணும் இல்ல. So அடுத்த கேள்வி please try to do it. This is a nice question. இதான் கடைசி கேள்வி. இதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த கான்செப்ட் போலாம். ஓகேவா? I will go to the next concept. நிறைய நல்ல கான்செப்ட் வச்சிருக்கேன். I want to discuss that. Will you take organic also? Yes, Ganeshan. I will take in YouTube. I will finish 12th fully. Don't worry. இந்த வருஷம் அதான் டார்கெட். ஆனா organic, like I said, I will take it slowly. First I will do inorganic. Inorganic முடிச்சிட்டு I will take organic. So பசங்களா இந்த கேள்விக்கு பதில் என்னதுப்பா? இது நல்ல கேள்வி. It's a good question. But I have given you the hint. Hint கொடுக்காம தான் நிறைய பேர் மாட்டிருக்கீங்க. But ஆனா hint கொடுத்தனால maybe you will solve. Okay. So please do it. I will start the quiz in another 15 seconds. And பசங்களா next ஒரு 15 minutes ரொம்ப நல்ல கான்செப்ட், very rich concept I'm going to teach. So please wait. Okay. நிறைய பேர் ஸ்கூலுக்கு போறன்ற அந்த அஜிடேஷன், அந்த எக்ஸைட்மென்ட்ல இருக்கீங்க. But please wait. 15 minutes I'm going to teach something important. Okay. I don't want you to miss. இவ்வளவு நேரம் எனக்கு அது விட்டாது. So ஆரம்பிக்கலாம்டா. I will start the quiz in 3, 2, 1. Let's go. Very good. Arini, super. Manu Shriram, super. Monish, Hariharan. Very good. Janav, very good. You're all right. So இதான் நம்ம fastest fingers list. Answer வந்து முட்டை. Answer முட்டையா? எப்படி சார்? How? I will show you how. So எப்படி முட்டைனா? டேய், என்னடா? Trigonometric identity 10ஆம் கிளாஸ்ல படிச்சது வந்தீங்களா? உங்க கிளாஸ்க்கு தான் டெலிகேட் போர்ஷன். ஓகே. உங்க கிளாஸ்க்கு தான் டெலிகேட் போர்ஷன்ல secant square x minus tan square x is equal to 1 நண்பர்களே. ஓகே. So இது ஒரு trigonometric identity 10th ஸ்டாண்டர்ட்ல. ஓகேவா? So இத கொண்டு வர மாதிரி நான் நியூமரேட்டரை ராஷனலைஸ் பண்ண போறேன். அதுல இருந்து நான் are you all clear? square x minus tan square x a minus secant x plus tan x. So இப்போ x 5/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணு. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பண்ணா என்ன வரும்? பண்ணா both of this will tend to infinity. Denominator will tend to infinity. So 1 by infinity எவ்வளவு? 1 by infinity is almost 0. That's why answer is 0. I hope you liked it. ஏன்னா secant pi/2 shoots up to infinity. Tan pi/2 also is not defined. Not defined means it tends to infinity. புரியுதா? It goes up to infinity. So it's 1 by a very large value. Infinity plus infinity is a very large value. 1 is a finite number. Finite number divided by a large value is முட்டை. அதான் answer 0. I hope you liked it. So now ஒரு முக்கியமான கான்செப்ட் நான் சொல்லி தர போறேன் பசங்களா. ஒரு 15 minutes ரொம்ப நல்ல கான்செப்ட். Please listen carefully. Okay. அதுக்கு முன்னாடி I'll show you the leaderboard standings. So this is how it looks. Reggie is at the top, followed by Bala Arvind, Devashri, Karthik, Jayant, Harry, Stephen, Sahana, Yuvaraju, Kishore, Gokula Krishnan,
Arivarasu, Rakshita, Nikesh, and Harish. Good job, guys. So now, Ipo, very important stuff we are going to teach. Please listen carefully. Pasangla, limit sin x by x equal to 1. Okay, and limit x to 0 tan x by x is also 1. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா ரொம்ப குட்டி வேல்யூஸ்க்கு sin theta is equal to theta. அதான் நீங்க பிசிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? பிசிக்ஸ்ல நிறைய டெரிவேஷன், பர்టిక్యులர்லி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் SHM, அப்புறம் ஆசிலேஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. நல்லா டஃபான क्वेश्चंस, அட்வான்ஸ் லெவல் क्वेश्चंसலாம் நிறைய கேள்விகள் we have used. ஸோ நம்ம பிசிக்ஸ்ல யூஸ் பண்ற அப்ராக்ஸிமேஷன் என்ன? sin theta is approximately equal to theta for very small theta, for very small angles. இந்த அப்ராக்ஸிமேஷன் நிறைய யூஸ் பண்ணிருப்பீங்க. ஈவன் in 12th standard wave optics we use this. 12th wave optics கூட யூஸ் பண்ணுவோம். I hope you are able to recollect. Okay, interference, diffraction alla you have seen that, correct? So we use this approximation in physics. Okay, so adha idhila irundhu varudhu. The limit x to 0 sin x by x is 1. So chinna kutti value of x ku sin x by x is 1. ana inga oru chinna twist na sin x by x approaches 1 from less than 1. என்ன அர்த்தம்னா sin x by x வந்து it is always lesser than 1. ஏனா sin x is lesser than x. Have you guys seen the graph? நீ x உம் sin x வரைஞ்சினா x இப்படி இருக்கும், sin x இப்படி இருக்கும். சோ x வந்து sin x ஓட பெருசு. ஆனா very close to 0. 0 க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் பக்கத்துல இருக்கு. புரியுதா? பக்கத்துல இருக்கு. ஆனா நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா x தான் பெருசா இருக்கும். ஓகேவா? Are you all clear? I hope all of you are able to get it. I will show you in a graph maybe. I will draw that and show. Okay. So இதான் ஒரு advantage small screenல. Okay. So I will share my screen. I hope you can see my screen. So இதான் Desmos, it's a graphing software. As you can see, இதான் red color தான் sin x graph, x தான் blue. So you see that x தான் பெருசா இருக்கு, x தான் பெருசா இருக்கு. So 0 க்கு நெருங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும் பாத்தீங்களா? ஆனா ஜூம் பண்ணா ரெண்டுமே பிரியும். ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா x தான் பெருசா இருக்கும் எல்லா இடத்துலயும். பக்கத்துல வந்துட்டே இருக்கு, ஜூம் பண்ணா திருப்பி x தான் பெருசு. பக்கத்துல வந்துட்டே இருக்கு, திருப்பியும் ஜூம் பண்ணா x தான் பெருசு. புரியுதா? So even though sin x by x is limit tending to 1, but sin x by x is lesser than 1. It is a smaller value. So ஏன் இத சொல்றீங்க சார்? ஏனா சில புக்ஸ்ல நீங்க பாத்துப்பீங்க. What is limit x tending to 0 sin x by x gif? இது எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். Can you tell? GIF na greatest integer function. Very good. It is 0. It is முட்டை. I'm so happy பசங்களா. I'm so happy you guys understood. Sir, ஏன் சார் முட்டை? டேய், ஏனா sin x by x 1 க்கு கீழ இருந்தா அப்ரோச் பண்ணும். ஏனா உள்ள இருக்க வேல்யூ இஸ் lesser than 1. புரியுதா? சோ அதனால தான் it is 0. I hope all of you are clear. Got it? ஆனா இப்போ அடுத்த ட்விஸ்ட் வைக்கணுமா? அடுத்த ட்விஸ்ட் என்னது? limit sin x by x. இதோட ஹோல் GIF எவ்வளவு? இது 1. வெரி குட். ஏனா இது லிமிட் நம்ம கண்டுபிடிச்சோம். லிமிட் கண்டுபிடிச்சா உள்ள இருக்க வேல்யூ 1 தானே. உள்ள இருக்க வேல்யூ 1 தான். எல்லாருமே தெரியும் ஃபார்முலா. 1 ஓட GIF 1 தான். 1 ஓட GIF வந்து 1 தான். சோ புரிஞ்ச டிஃபரன்ஸ். இது கிளியரா? Are you all happy? நல்ல கான்செப்ட்ல. இதெல்லாம் சூப்பர் கான்செப்ட் பசங்களா. They ask in higher level questions. ஏனா நிறைய பேர் இத மாட்டுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. Okay. So now next one. அதே போல tan. Tan வந்து அப்படியே உல்டா. Tan will approach from greater than 1. Tan x by x approaches 1 from greater than 1. So அப்படினா என்னன்னா tan x by x வந்து it is actually greater than 1. ஏனா tan x is greater than x. Okay, so அதையும் நம்ம visualize பண்ணலாம். I will take you to the graph again. So இதான் நம்ம graph. sin x தூக்கிடலாம். இப்போ நான் tan x வரையறேன். So tan x வந்து நம்ம பார்த்தா, wait, I zoom out first. So இதான் tan x graph. So tan x பாத்தீங்கன்னா green color x ஓட பெருசா இருக்கா? ஆமா சார். tan x வந்து x ஓட பெருசா இருக்கா? ஆமா சார். tan x தான் சார் பெருசு. இங்க ஒண்ணாது சார். இங்க ஒண்ணாதான் ஜூம் பண்ணி பாரு. ஜூம் பண்ணி பார்த்தா பச்சை கலர் யாரு? tan x தான் பெருசு. புரியுதா? Are you able to understand? So tan x is always greater than x, but as x comes to 0, they approach 1. They approach the same value. They almost become 1. புரியுதா? They almost become 1, but still tan x is slightly more. புரியுதா? So அதான் limit 1 தான். ஆனா tan x by x will come from right side. 1 க்கு அதிகத்துல இருந்து வரும். sin x by x will approach from 1 க்கு கீழ இருந்து. So இங்க நான் எழுதுற மாதிரி இப்போ tan க்கு நான் எழுதுறேன்னா பசங்களா limit x tending to 0 tan x by x எவ்வளவு? GIF இது எவ்வளவு? It will be 1. Got it? And box of limit x tending to 0 tan x by x, that is also obviously 1. Okay, are you all clear? Everybody புரிஞ்சதா? Very good. That's it. So now let's move forward. இப்போ நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். Limit x tending to 0. I want to ask you one more question. X by tan x எவ்வளவு? Can you guys tell me? X by tan x எவ்வளவு? Very good. It's 0. It is 0. Yes sir. ஏனா x by tan x na it is 1 by tan x by x. இல்லையா? 1 by tan x by x. And பசங்களா இந்த வேல்யூ வந்து more than 1. Denominator is more than 1. So 1 divided by something more than 1 is less than 1. 1 divided by something more than 1 is less than 1. கரெக்ட்டா? So GIF of something less than 1 is முட்டை. கிஷோர், GIF na greatest integer function. நான் வந்து விடியல் பேட்ச்ல சொல்லி கொடுத்தேன். GIF வந்து greatest integer function. தெரியாதவங்க என்னோட YouTube போய் பாருங்க. நிறைய நான் டீச் பண்ணிருக்கேன். ஷிமோன் சார் greatest integer function. போட்டாலே ஒரு 5 வீடியோ வரும். அதெல்லாம் நீங்க போய் பாருங்க உங்களுக்கு புரியும். GIF வந்து 11th ல நம்ம படிக்கிற ஒரு basic function. Okay? GIF na greatest integer function. Step function, box function, jinct function. நிறைய பேர் இருக்கு. காமனா எல்லாரும் சொல்றது greatest integer function. ஓகேவா? Are you all clear? Did you all like it? Was it epic? So அதே மாதிரி இன்னொரு twist கேக்குமா? லாஸ்ட் twist. அதுக்கு நம்ம கேள்விகளுக்கு போலாம்.
x by sin x is infinity irfan இல்ல யோசி it's 1 ஏனா இது எப்படி மாறும்னா சார் இது வந்து எப்படி மாறும்னா it will become limit x tending to 0 1 by sin x by x ஓகேவா சோ irfan இது வந்து it's very close to 1 but less than 1 so இது வந்து 0.999 அப்படி வெச்சுக்கோ சும்மா நம்ம புரியறதுக்கு sin x by x வந்து very close to 1 ஏனா limit is 1 but it is approaching from lesser than 1 so அப்ப 0.999 வெச்சுக்கங்க so அப்ப 1 divided by 0.999 will be what 1 divided by 0.999 will be 1.000 something so gif of that will be 1 got it I hope you understood கிருபாகரன் sin x by x is tending to 1 from lesser than 1 so limit கேட்டா 1 தான் ஓகேவா கிருபாகரன் so கிருபாகரன் see sin x by x வந்து x 0 வர x 0 க்கு பக்கத்துல வர லிமிட் வந்து 1 அதுல டவுட் இல்ல ஏனா லிமிட் வந்து டெண்டிங் டு வேல்யூ தான் சார் ஆனா 1 எடுக்கலையே சார் 0.9999999 அதுதான் சார் வருது கரெக்ட் ஆனா அது எதை நோக்கி போகுது 1 நோக்கி போதா அப்ப அதான் லிமிட் ஏனா லிமிட் இஸ் டெண்டிங் டு வேல்யூ அதை எடுக்காட்டி கூட அதான் லிமிட் ஓகேவா இப்போ கவின் கேக்குறா சார் எனக்கு sin x by x புரியல சார் கவின் sin x by x ஜிஃப் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபாஸ்டா see x 0 போக போக கவின் உள்ள இருக்க வேல்யூ வந்து 1 நோக்கி வரும் let's say 0.99 0.9999 அப்படினு பக்கத்துல வந்துட்டே இருக்கும் 1 நோக்கி அதுவே முட்டையா logarithm limit பாத்தீங்களா இன்னும் ரெண்டு லிமிட் இருக்கு அது முச்சலாம் டேய் சீக்கிரமா hope all of you are clear sans theorem என்ன கிடையாது sans theorem explain that was also good okay so இதான் பசங்க சொல்லி கொடுத்தேன் நம்ம visualize பண்ணியாச்சு I'm glad you learned it it's a very powerful method please remember this don't forget okay சரிடா வாங்க மறுபடியும் போலாம் இது நானுமே சொல்லி கொடுத்தேன் I'm happy so now let's proceed to the next one logarithmic limit பசங்களா இன்னும் ரெண்டு லிமிட் இருக்கு அது முச்சலாம் டேய் சீக்கிரமா தப்பு so logarithmic limit ஸ்டாண்ட் என்னது சார் ln of 1 plus x ln என்னது ln log to the base e ln log to the base e சரியா அதான் ln natural logarithm ஓகேவா so ln of 1 plus something tending to 0 divided by the same something அது 1 ஓகேவா so இப்போ லிமிட் x tending to 0 ln of 1 plus x square by அதே x square இருந்தா அதுவும் 1 ஏனா லிமிட் ln 1 plus something tending to 0 by the same something is always 1 அதான் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர் இந்த logarithmic limit எப்படி ஞாபகம் வச்சுப்ப ln log of 1 plus something tending to 0 divided by the same something is 1 okay so clear இத நோட் பண்ணிட்டீங்களா so இது ln so sometimes கேள்வில log to the base e வராது they can give you log to the base a so அப்போ இப்படி எழுதணும் so log வேறதாச்சும் பேஸ் கொடுத்தாங்க சார் log 5 கொடுத்திருக்காங்க சார் log இப்ப அப்ளை பண்ணலாம் I hope you guys are all by 2 multiply by 2 1 ஆயிரும் sin x by x அதிகம் limit x tending to 0 இப்போ இதுவும் 1 தானே ஏனா டினாமினேட்டர் 1 ல சோ இதான் x by sin x சோ இப்படி எழுதுனா புரியுது x by sin x எழுதுனா புரியாதா என்ன டேய் நண்பர்களே limit x tending to 0 sin of x by 2 by x by 2 இது 1 அப்ப அதோட ரெசிப்ரோக்கல் 1 தானடா ஏனா இங்க greatest integer function இல்லல ஏனா இங்க greatest integer function இல்லல I hope all of you are able to understand நான் divide by x square நான் பண்ணிருக்கேன் நான் கொண்டு வந்த சேஞ்ச நான் தான் ரிமூவ் பண்ணனும் அதனால தான் I am multiplying by x square புரியுதா divide and multiply by x square ஏனா இது இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சுல இது இன்னட்ட தொடவே மாட்டேன் இது சார்ட்டட் அது 1 எப்படி சார் 1 ஏய் இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் ln of 1 plus something tending to 0 by the same something is 1 அது ஸ்டாண்டர்ட் லிமிட் அது நான் உங்களுக்கு கொடுத்த ஃபார்முலா சோ இது சார்ட்டடா இப்போ வா அடுத்த பகுதியை நம்ம வரி பண்ணலாம் இப்போ அடுத்து என்னது x square divide பண்ணல x square multiply பண்ணிருக்கேன் ஓகேவா divide by 1 minus cos x என்னது 1 2 sin x by 2 என்ன x square இப்போ சூப்பரா சோ இப்போ இது 1 ஆயிருமா and பசங்களா 1 minus cos square x என்னது 1 minus cos square x வந்து sin square x 1 minus cos square x வந்து sin square x அப்புறம் you have 1 plus cos x சோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணு இப்போ லிமிட் x = 0 அப்ளை பண்ணா இது 1 இதுவும் 1 ஏனா sin x by x whole square டைரக்டா வந்துச்சு and இதான் ஆன்சர் 1 plus cos of 0 1 plus 1 which is 2 சூப்பரா 30% of maths paper 30 to 35 it keeps changing நம்ம calculus weightage okay so இப்போ ஒரு quiz பசங்களா please try to solve it so probably we'll complete this and we can stop okay இத மட்டும் முடிச்சலாம் please wait and try and I will show you the leaderboard standings before the end so பொறுமையா பாருங்க log properties log to the same base m minus log to the same base n அப்படினா you can join them தெரியும்ல log to the same base m by n I hope you are aware so அதை யூஸ் பண்ணனும் நியூமரேட்டர்ல so numerator என்ன ஆயிரும் numerator ln நாலே log to the base e so ரெண்டுமே log to the base e so same base நால log m minus log n is log of m by n divided by 1 minus cos x by 2 என்ன ஃபார்முலா சார் நிறைய தடவை சொல்லி கொடுத்தீங்க சார் இன்னைக்கு 1 minus cos 2 theta is 2 sin square theta so 1 minus cos x by 2 னா 1 minus cos x by 2 னா இதோட பாதி ஆயிரும் இதோட பாதி என்னது 2 sin square x by 2 ஓட பாதி ஏனா இங்க 2 theta இருந்தா அதோட பாதி theta வருது அப்ப x by 2 இருந்தா அதோட பாதி x by 4 வரும் so இதான் கேள்வி இத முடிங்க பசங்களா please I hope you all will solve it correct I hope you all will solve this correctly so quiz ஆரம்பிக்கலாமா ln of 3 by 3 எவ்வளவு 1 plus x square by 3 so நல்லா அழகா உங்க எல்லாருக்கும் ஆன்சர் கொண்டு வர மாதிரி எழுதிருக்கேன் நீங்க எல்லாரும் ஈஸியா ஆன்சர் கொண்டு வர மாதிரி எழுதிருக்கேன் ப்ளீஸ் கரெக்ட்டா சால்வ் பண்ணுங்க தப்பு பண்ணாதீங்க your quiz starts in 3 2 1 let's go சூப்பர் பா நிறைய பேர் கரெக்ட் வெரி குட் ஓகே வெரி குட் so
நாட் பேட். திரு லோகேஷ் சூப்பர் டே, எல்லாரும் கரெக்ட்டீங்க. எக்ஸ்பிளைன் டீடைலி, ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகேவா? சோ இதான் டிவைட் மட்டும் பண்ணலாம். டாப் சூப்பரா. ஓகே, அண்ட் வி ஆர் கார்த்திக், ஜெயந்த், ஹாரி, மோனி ரைட். சார் எல்சிடி எவ்வளவு லெக்சர்? இதான் முதல் வாரம். சோ ஆகஸ்ட் 2nd, ஆகஸ்ட் மிட்க்குள்ள முடிச்சிருவேன். இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள முடிச்சிருவோம். ஏய் ஸ்லோவா போறது உங்களுக்காக டே. அது ஏமா சொல்றீங்க? ஸ்லோவா போறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. நான் வேணும்னா ஃபாஸ்டா போவேன். சரியா? அதனால பொறுமையா பண்ணலாம். என் ஐடியா எது பண்ணாலும் உருப்படியா பண்ணணும். சும்மா பண்ணுமே பண்ணக்கூடாது. சரியா? சோ அதான் ஐ சோல்ட் இன் யூடியூப். இல்லையா? சோ நவம்பர்ல முடிய வேண்டியது டிசம்பர்ல முடியலாம். அவ்வளவுதான். சரியா? சோ thank you so much, and yes பசங்களா, thank you so much for the birthday wishes. Yes, today is my birthday. Thank you. Okay, so take care da, all the best. நல்லா படிங்க, சந்தோஷமா இருங்க, and work hard. Okay, don't give up. Thank you guys. Take care. Bye bye.